இது Lightroom Masterclass சீரிஸ்ல 29th வீடியோ import and export catalog. ஒரு கேட்டலாக ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து அனதர் கம்ப்யூட்டருக்கு மூவ் பண்றதுக்கோ இல்ல இன்னொரு கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ண கேட்டலாக உங்களோட கம்ப்யூட்டர்ல இம்போர்ட் பண்றதுக்கோ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கேட்டலாக் யூஸ் ஆகுது. இதை எப்படி ப்ராப்பரா பண்ணலாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு எம்டி கேட்டலாக் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் கேட்டலாக் ஃபைல்ஸ் இருக்குது. இதை இம்போர்ட் பண்ண இதர் ஃபைலில் இம்போர்ட் ஃப்ரம் அனதர் கேட்டலாக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது இதை டைரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். பட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணக்கூடாது. இதுக்கு உள்ளே போய் இந்த கேட்டலாக் ஃபைலை தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். இப்போது இங்கே இம்போர்ட் ஃப்ரம் அனதர் கேட்டலாக் கொடுத்தா என்ன டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுமோ அந்த டைலாக் பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. ஆல்ரைட், இதில் வெரி பாட்டமில் ஷோ ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் என்ன பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ண ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணும். அதோட தம்ப்நெயில்ஸ் காமிக்கும். இன்கேஸ் இந்த தம்ப்நெயில்ஸோட சைஸை பெருசு பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கேட்டலாக் கண்டைன்ஸ் 12 ஃபோட்டோஸ். அதாவது இந்த பர்டிகுலர் கேட்டலாகில் 12 ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லுது. அது எப்படி 12 ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இதில் மொத்தம் 2 ஃபோல்டர் இருக்குது. ஒன்று இந்த கேமரா நேமில் இருக்க இந்த ஒரு ஃபோல்டர் அண்ட் இன்னொரு நேம் 003 கேமரா _ சூர்யா அப்படின்னு 2 நேம் இருக்குது. அதாவது இந்த ஃபோல்டரில் 11 பிக்சர்ஸும் இந்த ஃபோல்டரில் ஒரு பிக்சரும் இருக்குது. ஸோ தட் இதோட டோட்டல் 12. ஸோ மொத்தம் 2 ஃபோல்டரில் 12 ஃபோட்டோஸ் இருக்குன்னு காமிக்குது. இப்போது எந்த பர்டிகுலர் பிக்சரை மட்டும் வேணாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். இப்போது எல்லா பிக்சரும் செலெக்ஷனில் தான் இருக்குது. அப்படி எல்லா பிக்சரும் செலெக்ஷனில் தான் இருக்கான்னு செக் பண்ண இந்த ஒயிட் கலர் பார்டர் எல்லா பிக்சர்லையும் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ஒரு சின்ன ஒரு டிக் மார்க் இருக்கும். ஆல்ரைட், இந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸை செலக்ட் பண்ண 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த செக் ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணலாம். இல்லை பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணோன்னா இந்த ஆல் டிக்கை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லாமே அன்செக் ஆகிடும். ஸோ தட் இந்த ஃபோல்டரில் இருக்க பிக்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். அப்படின்னா 11 பிக்சர்ஸ் மட்டும் செலெக்ஷன் ஆகியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பிக்சரை அது விட்டுருச்சு. இந்த 11 பிக்சர்ஸ் மட்டும் செலெக்ஷனில் இருக்குது. இப்போ நான் எல்லா பிக்சரையுமே செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இப்போ செலெக்ஷன் பண்ண ப்ராசஸை ஃபைல் ஹேண்ட்லிங்னு ஒரு ஆப்ஷன் மூலமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அதாவது இப்போ வேற இடத்துல இருந்து இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க. அதை ஆட் நியூ ஃபோட்டோஸ் டு கேட்டலாக் வித்தவுட் மூவிங்கா, அதாவது இந்த ஃபோட்டோஸை ஒரு புது கேட்டலாக், அதாவது இங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பின்னாடி இருக்க கேட்டலாக்கு ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணவா அப்படின்னு கேட்குது. அதாவது இதோட ஒரிஜினல் லொக்கேஷன் இதுவாக தான் இருக்கும். அதாவது எங்கேருந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்களோ அதோட இந்த ரா ஃபைல்ஸ் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே அந்த ஒரிஜினல் லொக்கேஷன்லேயே இருந்துட்டு ஜஸ்ட் இப்போ இந்த கரண்ட் கேட்டலாக்கு ஃபோட்டோஸை ஆட் மட்டும் பண்ணும். அதாவது ஜஸ்ட் லிங்க் மட்டும் பண்ணும்னு அர்த்தம். இந்த செகண்ட் ஆப்ஷன் நியூ லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறது. இப்போது இந்த இடத்துல எந்த லொக்கேஷனும் கேட்கல. இதுவே இந்த ஆப்ஷன் சேஞ்ச் பண்ண உடனே இங்கே காப்பி டூன்னு சொல்லி லொக்கேஷன் கேட்குது. ஸோ தட் நீங்கள் நியூ லொக்கேஷனுக்கு இதை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லொக்கேஷன் கேட்கும். ஸோ தட் நீங்கள் நியூ லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனில் பர்டிகுலர் லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெசிஷன் எதர் ஜஸ்ட் பிக்சரை ஆட் மட்டும் பண்ணால் போதுமா இல்லை பிக்சரை மூவ் பண்ணி நியூ லொக்கேஷனில் இம்போர்ட் பண்ணணுமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ இந்த கேசஸில் ஜஸ்ட் ஃபோட்டோஸை இந்த கேட்டலாகில் ஆட் பண்ணால் போதும்னு மட்டும் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இந்த ப்ரிவியூ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இங்கே ஷோ அன்செக் கொடுத்துடலாம். ஸோ தட்ஸ் இட். இப்போது டோட்டலாக 12 ஃபோட்டோ செலெக்ஷனில் இருக்குது. எல்லா பிக்சரும் செலெக்ஷனில் இருக்குது. இப்போது இம்போர்ட் கொடுத்துடலாம். ஆல்ரைட், இப்போது இம்போர்ட் கொடுத்தாச்சு. அகெயின் another கேட்டலாக இம்போர்ட் பண்ணலாம். இப்போது கேட்டலாக் 1 இம்போர்ட் பண்ணியாச்சு அண்ட் கேட்டலாக் 2 இம்போர்ட் பண்ணலாம். கேட்டலாக் 2வையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போது கேட்டலாக் 2ல் 2 ஃபோல்டர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். செலக்டட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, செலக்டட் 2ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ செலக்டட் 2 அப்படிங்கிற ஃபோல்டரில் 2 பிக்சரும், செலக்டட்னு ஒரு ஃபோல்டரில் 5 பிக்சரும். ஸோ டோட்டலாக 7 கவுண்ட். இந்த ஆல் ஃபோல்டர்ஸ் 2 நம்பர்ஸ் இருக்குது. இதில் 7 பிக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதில் ஃபர்ஸ்ட் எந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபோல்டரோட பிக்சர்ஸ் மட்டும் காமிக்கும். ஆல் செலக்ட் பண்ணோம்னா எல்லா பிக்சர்ஸும் காமிக்கும். ஆல்ரைட், இதுலேயுமே சேம் டெசிஷன் தான். ஜஸ்ட் பிக்சரை மூவ் பண்ணாமல் ஆட்
மட்டும் பண்ணால் போதும்னு சொல்கிறேன். ஆல்ரைட், இப்போ இதையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ இதில் இம்போர்ட் பண்ண உடனே ஆல்ரெடி இந்த ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. அந்த ஃபைல்ஸை பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இங்கே போயிட்டு ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ் கொடுத்தா ஏற்கனவே இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீவியஸ் இம்போர்ட்டும் இதுலேயே வந்துடும். ஆல்ரைட், இப்போது சம் பிக்சர்ஸை மட்டும் செலெக்ஷன் பண்ணி இதை ஒரு கேட்டலாக எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஃபைல் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஸ் கேட்டலாக். ஆல்ரைட், இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் கேட்டலாக் கொடுக்கும்போது ஜஸ்ட் கேட்டலாக் நேம் லைக் மை செலெக்ஷன், இந்த கேட்டலாக் நேம் தரும்போது கீழே ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட்டிங் கேட்டலாக் வித் 5 ஃபோட்டோஸ், அதாவது நம்ம இங்கே 5 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்லுது. அண்ட் எக்ஸ்போர்ட் செலக்டட் ஃபோட்டோஸ் ஒன்லி. இப்போது இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் மட்டும் ஒன்லி செக் ஆகிருக்கணும். அப்படி செக் ஆகிருந்தால் 5 ஃபோட்டோஸ் வரும். இன்கேஸ் இதை அன்செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 5ங்கிற நம்பர் 19 மாறிடுச்சு. ஸோ தட் 19ங்கிறது இங்கே இருக்கிற கவுண்ட். ஸோ தட் என்டையர் கேட்டலாகில் இருக்கிற கவுண்ட். ஸோ தட் எனக்கு இப்போது ஒன்லி செலக்டட் பிக்சர்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆனால் போதும்னா ஜஸ்ட் இதை டிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் நெகட்டிவ் ஃபைல்ஸ் அப்படின்னா நத்திங் பட் அ ரா ஃபைல். அதாவது இதோட ஒரிஜினல் ஃபைலையும் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எஸ், இதோட ஒரிஜினல் ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் த பெட்டர் ஆப்ஷன். இதுக்கப்புறம் இருக்க தேர்ட் ஆப்ஷன் பில் ப்ரிவ்யூ ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்போர்ட் ஆகும்போதே இந்த பில் ப்ரிவ்யூ சேர்த்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த ப்ரிவ்யூவை பில்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடும். ஸோ தட் இம்போர்ட் பண்ணும்போது ஈஸியராக இருக்கும் அந்த பில் ப்ரிவ்யூ வச்சு ஒர்க் பண்ண. இது இன்க்ளூட் அவைலபிள் ப்ரீவியூஸ். இஃப் இன்கேஸ் இந்த பழைய கேட்டலாக் ஃபைலை ஒர்க் பண்ணும்போது ஏதாவது அவைலபிள் ப்ரீவியூஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரைட், இப்போது இதை நான் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் கேட்டலாக்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே மை செலெக்ஷன்னு போட்டிருக்கேன். இப்போ அது என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் கேட்டலாக் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே அகெயின் மை செலெக்ஷன் ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்த உடனே இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரைட், இப்போது இந்த பிக்சர் லொக்கேஷனில் போய் பார்க்குறோம். எக்ஸ்போர்ட் கேட்டலாக் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்போர்ட் கேட்டலாக்குள்ளே நீங்கள் என்ன கேட்டலாக் நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஆல் த ஸ்மார்ட் ப்ரிவியூஸோட டேட்டாஸ், இதோட ஒரிஜினல் நெகட்டிவ் ஃபைல்ஸ், ஐ மீன் த ரா ஃபைல்ஸ், இது எல்லாமே இருக்கும் அலாங் வித் த கேட்டலாக் ஃபைல். ஆல்ரைட், இப்போது இந்த இம்போர்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளைமேஷன் சிம்பிள் வந்தது. இது என்னன்னு இந்த இடத்துல மவுஸ் ஹோவர் பண்ணிங்கன்னா மெட்டடேட்டா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்ன மெட்டடேட்டா கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா இன்கேஸ் இம்போர்ட் பண்ண வேண்டிய கேட்டலாக்ல இருக்க இந்த மெட்டடேட்டாவும் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணதில் இருக்க மெட்டடேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஸோ தட் ஒரே மெட்டடேட்டா அதுலேயும் இதுலேயும் இருந்திருந்தா இந்த இடத்துல மெட்டடேட்டா ஸ்டேட்டஸ் கான்ஃப்ளிக்ட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண 2 ஆப்ஷன் இருக்கு. இம்போர்ட் செட்டிங்ஸ் ஃப்ரம் டிஸ்க், ஓவர் ரைட் செட்டிங்ஸ். இப்போ இம்போர்ட் செட்டிங்ஸ் ஃப்ரம் டிஸ்க் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி இருந்த ஒரிஜினல் மெட்டடேட்டாவை இது அப்ளை பண்ணிடும். இல்லை ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ண இந்த கேட்டலாகில் இருக்க மெட்டடேட்டாவை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கேட்டலாக் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இப்போது உடனே அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவான எக்ஸ்போர்ட்டிங்கில் மீட் பண்ணுறேன். Until then, be creative and productive. This is Chandru Bharathy from Focus Studios, signing off.